கைஸ், நம்ம சேனலில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் கேன்வா அப்படின்ற டூலை பயன்படுத்தி எப்படி ஏஐ வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது அப்படி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இந்த கேன்வா பற்றி நிறைய கற்றுக்கறணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கஷனில் கேன்வா A to Z டுட்டோரியல் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்வா பற்றி நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஜஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு கேன்வா யூஸ் பண்ணி ஒரு ஏஐ வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க வீடியோ கேன்வாவை லாகின் பண்ணாங்கன்னா கேன்வாவோட யூசர் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஏஐ வீடியோ கிரியேட் பண்ணணும்னு வச்சுன்னா அப்படியே கேன்வாவில் லிஸ்ட் போனோன்னா இந்த ஹோம் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி இருக்கா, கேன்வா ஏஐன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஏஐ வீடியோ வேணுமோ அதை கொடுங்க. இந்த ஏஐ பொறுத்தளவுக்கு என்ன ஒரு பிக்கஸ்ட் திங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணணுமோ அது பர்டிகுலராக கொடுக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா டு ஏஐ வீடியோ யூடியூப் தெளிவாக கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து ஏஐ வீடியோ வந்து யூடியூப்புக்கு ஜென்ரேட் பண்ணி கொடு. டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருங்க. டாபிக் இஸ் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். கிரியேட் 15 இந்த மாதிரி தெளிவாக கொடுத்துருங்க. உங்களுக்கு எந்த ரிசல்ட் வேணுமோ அந்த ரிசல்ட் வந்து தெளிவாக கொடுங்க. நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க, எனக்கு வந்து ஏஐ வீடியோ யூடியூப்க்கு கிரியேட் பண்ணி கொடு. டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், 15 செகண்ட்ஸ் வந்து எனக்கு வீடியோஸ் கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி தெளிவாக கொடுங்க. நான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணணும், பேக்ரவுண்ட் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும், எதுவுமே சொல்லலை. ஸோ எனக்கு அது இல்லாமல் தான் வரும். இன்கேஸ் உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் வேணும், பேக்ரவுண்டில் வாய்ஸ் வேணும், என்ன வாய்ஸ் வேணுன்றது தெளிவாக கொடுத்தீங்கன்னா அதுவே நமக்கு எடுத்துகிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக டீட்டெயிலாக கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து இந்த ஏஐ சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஒர்க் ஆகும். இந்த கேன்வா பொறுத்தவரைக்கும் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரேட் ஆகிற ஏஐ வீடியோவை நம்ம கேன்வாலே பார்த்தீங்கன்னா எடிட்டும் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணணும் கூட எப்படி எடிட் பண்ணுறேங்க அப்படியே பாருங்கள். இதில் இப்போ வீடியோ ஜென்ரேட் ஆகிருக்கு. ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து நான் வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் ப்ளே பண்ணணும்னா அந்த மாதிரி ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஜென்ரேட் ஆகிருக்கு. இப்போ இதே வீடியோவை எடிட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா யூஸ் கேன்வா எடிட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் யூஸ் கேன்வா எடிட்டரில் போயிட்டு இந்த வீடியோ வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். நமக்கு பேக்ரவுண்டில் மியூசிக் ஆட் பண்ணுறது, பேக்ரவுண்டில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேன்வாவில் 15 செகண்ட் கொடுத்தேன். பட் 5 செகண்ட் தான் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கேன்வா வந்து பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் மட்டும் தான் ஜென்ரேட் பண்ணும். ஓகேங்களா? ஒன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த வீடியோஸில் மியூசிக் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த லெஃப்ட் சைடு போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு ப்ரீ டிஃபைனாக மியூசிக்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க, கம்ப்யூட்டரில் வச்சுருந்தீங்கன்னா இந்த அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களுடைய மியூசிக் ஃபைல்ஸ் வந்து எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே பண்ணிக்கணும். அப்லோடு ஃபைல்ன்றதை கொடுத்துட்டு இந்த மியூசிக் ஃபைலை வந்து உங்கள் லேப்டாப்பில் வச்சுருப்பீங்கள்ல அந்த இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மியூசிக்ஸ் வந்து இந்த இதில் வந்து இதாகிடும். ஓகேங்களா? இப்போ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மியூசிக்ஸ்லாம் 1-2 மியூசிக்ஸ் வச்சுருக்கேன், அதை ப்ளே பண்ணுறேன். இப்போ பாருங்கள். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? சிம்பிளா சொன்னா ஆல்ரெடி டம்மியாக உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி ஒரு மியூசிக் ஆட் பண்ணேன். இப்போ இதே வீடியோவை நம்ம எடிட் பண்ணச்சுன்னா ஜஸ்ட் இந்த வீடியோஸில் போய்ட்டு நமக்கு இப்போ டெக்ஸ்ட் ஆட் பண்ணால் அந்த லெஃப்ட் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு நமக்கு ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட், உதாரணத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எலமெண்ட்ஸ் வேணும்னா லெஃப்ட் சைடில் போய் எலமெண்ட் நமக்கு எந்த எலமெண்ட் வேணும், எனக்கு வந்து சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னு எலமெண்ட் ஆட் பண்ணால் எனக்கு என்ன எலமெண்ட் வேணுமோ அதை கொடுத்துட்டோம்னா இங்கே வந்து ஏகப்பட்ட எலமெண்ட்ஸ் வரும். அதில் ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா உங்களுக்கு டம்மியாக சொல்லி காமிக்கிறேன். இந்த எலமெண்ட் நல்லா இருக்குன்னா ஜஸ்ட் இதை தூக்கி இந்த இடத்துல போட்ட வேண்டியது. ஜஸ்ட் இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஜஸ்ட் டம்மியாக கிரியேட் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இதை டவுன்லோட் பண்ணுறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே போய்ட்டு அகைன் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆகும். இப்போ நம்ம ஒரு 5 செகண்ட்ஸ் வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணோம். இதே மாதிரி அடிஷ்னலாக 5 செகண்ட்ஸ் நமக்கு வீடியோஸ் வேணும்னு நான் அந்த கேனோட யூசர் இன்டர்ஃபேஸில் கொடுத்தேன்ல, எனக்கு வந்து யூடியூப் வீடியோ கிரியேட் பண்ணி கொடு, 15 செகண்ட்ஸில் கிரியேட் பண்ணி கொடுன்னு அந்த இடத்துல போய்ட்டு நம்ம கொடுக்கலாம். அது எப்படின்றது அந்த காமிக்கிறேன். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆனோன்னா
இந்த பேக் ஃபேஸ் இருக்கு பாருங்க, மோஸ்ட்லி கர்சர் தெரியுதுங்களா, இந்த பேக் ஃபேஸ் கொடுத்துட்டு நம்ம எங்கே வீடியோஸ் கிரியேட் பண்ணுவோம் அந்த பேஜுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு இங்கே பார்த்தீங்களா கிவ் another 5 seconds videos for social media. Just நான் another 5 செகண்ட் கொடுத்தேன்னா இப்போ அந்த வீடியோ வந்துடும். இப்போ நம்ம வந்து 2 வீடியோ வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம் கேன்வாவில், புரியுதுங்களா? ஏற்கனவே டவுன்லோட் ஆன ஒரு வீடியோ ப்ளஸ் இப்போ ஒரு டவுன்லோட் ஆன வீடியோ, 2 வீடியோ மெர்ஜ் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் கேன்வா யூஸ் பண்ணி ஏஐ வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது. இப்போ நம்ம ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ண பாருங்க, அந்த வீடியோ ஜஸ்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். டவுன்லோட்ஸில் சேவ் ஆகிற மாதிரி கொடுத்துருங்க. ஸோ டவுன்லோட்ஸில் போய்ட்டு இப்போ டவுன்லோட் ஆன வீடியோ ப்ளே பண்ணுறேன். மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? சிம்பிளாக சொன்னால் பார்த்தீங்களா, இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் 5 செகண்ட்ஸ் கொடுத்த பாருங்க, அந்த வீடியோவே ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோ, செகண்ட் வீடியோ, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கிரியேட் பண்ணி அப்படியே மெர்ஜ் பண்ணீங்கன்னா அது ஒரு யூடியூப் வீடியோவாகவே ஜென்ரேட் ஆகி வந்துடும். இன்கேஸ் நீங்கள் ரீல்ஸ் வேணால் ரீல்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்த இது கொடுத்துச்சு பாருங்கள். சரி, அதை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். பாருங்கள், பார்த்தீங்களா, ப்ளே ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நமக்கு சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி மியூசிக் ஆட் பண்ணி டெஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோட லென்த் வந்து அந்த பழைய வீடியோ இருக்கு பாருங்கள், அந்த ப்ளஸ் பட்டன் கொடுத்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ஆட் ஆயிரும். இந்த இடத்துல போய்ட்டு அப்லோடில் போய்ட்டு நம்ம ஆல்ரெடி இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சோம் பாருங்கள் ஒரு வீடியோ, கேன்வா யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ண பாருங்கள். ஜஸ்ட் இந்த வீடியோ நான் கொடுக்குறேன். இதை கொடுத்தோம்னா இந்த வீடியோஸ் வந்து இந்த அப்லோட்ஸில் அப்லோட் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் நான் அதை அகைன் கிளிக் பண்ணேன்னா இந்த வீடியோ எனக்கு வந்து ப்ளே ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா, ஒரு 2 வீடியோ ப்ளே ஆரம்பிச்சிச்சு. ஜஸ்ட் நான் 2 வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து இது வந்து லேட்டஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணது. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து அந்த அனிமேஷன் என்னன்னு டெக்ஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? வச்சு பண்ணது இது. எதுக்கு பண்ணேன், இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு கடைசியில் எப்பயும் போல இந்த ஷேர் பட்டன் கொடுத்துட்டு நீங்கள் வீடியோஸ் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா கேன்வா ஏஐ டூல் யூஸ் பண்ணி ஈஸியாக ஒரு வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனுக்கு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.